அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு. விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்த நேர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு பலன் 1/1/2024 என்ன நன்மையை செய்ய காத்திருக்கிறது என்பதை பற்றி ஒரு ஆய்வு. பொதுவாக விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். அவர் இந்த ஆண்டு பிறக்கும்போது 2ஆம் இடத்தில் இருக்கார். தொழில் கிரகத்தோடு கூடி 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு கம்மி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற தயக்கம் கவலை உங்களை சூழும் ஒன்று. அடுத்து தனகாரகன் பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த 2024 பிறக்கிற தருணத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ குரு பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக செலவுகளை கொஞ்சம் கூட்டுவார். ஆனால் இதே குரு லக்னாதிபதியை 2ஆம் இடத்துலேருந்து பார்க்குறதுனால ஒருவேளை வர செலவு பண்ண அப்படியே ஓடலாம். அப்போ இப்படி இதை எடுத்துக்கலாம். அப்போ வர செலவு பண்ண காசு தங்காது அப்படிங்கிற உங்கள் கருத்தாக இருக்கிறதுனால நான் என்னுடைய கடனெல்லாம் கட்டிட முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குதுங்க. இப்போ கடன் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். கடன் இருக்கும். லக்னாதிபதியான நீங்கள் செவ்வாய் ஆகிய விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போயிடுறீங்க. உங்களை குரு பகவான் பார்க்குறாரு. அந்த செவ்வாய் நீங்களும் செவ்வாய் தான், உங்களுக்கு எதிரியும் செவ்வாய் தான், உங்களுடைய தனகாரகனும் செவ்வாய் தான், ரணரோக சத்துருஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான். குரு பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ ரணரோக சத்துரு இதெல்லாம் இருக்க மாட்டான். அதெல்லாம் சுபத்தை செய்யணும் நம்ம எடுத்துக்கலாம். சுபநிலையை கொடுக்கும். அப்போ இந்த நிலையில் நீங்கள் உங்களையே நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா சுற்றுச்சூழலில் பார்த்தோம்னா பொதுவாக பெரும்பான்மையான கிரகங்கள் சனியை தவிர மறைஞ்சே இருக்கும் உங்களுக்கு. அப்போ சனி பகவான் யாருங்க? வண்டி வாகனம் கால்நடை. இதில் வண்டி வாகனம் கால்நடைன்னு தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு சாதாரணமாக நிறையா கால்நடைகளை வச்சுருக்கிற விவசாயிகள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாடுகளெல்லாம் நான் என்ன செய்கிறது, வச்சுக்கலாமா கொடுத்துர்லாமா, பார்க்க வேற பாவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. காரணம் 3 நாளுக்குடைய சனி பகவான் நல்ல நிலையிலிருந்து உங்களை பார்க்குறாரு. அது உங்களை விட்டு போகாது, உங்களோட தான் இருக்கும். ஆனால் உங்களை அது பார்க்குது. உங்களால் பார்த்துக்க முடியுமா அப்படின்னா குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அந்த 4ஆம் இடத்தை பார்க்குறீங்களா, அதுக்கு நீங்கள் லாபத்தில் தான் இருக்கிறீங்க. அப்போ உங்கள் பொருளை செலவு பண்ணி அதை காப்பாற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போய் அதிலிருந்து ஒரு நிம்மதியை தேடிக்க வேண்டிய சூழலை வேணால் இந்த 2024 உங்களுக்கு செய்யுமே தவிர, மற்றபடி இந்த 2024 பொருளாதாரத்தில் பெரிய உயர்வு சிறப்பு கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சும்மா இருக்கிறதுக்கு இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவ்வளவு நாளாக 12ல் இருந்த கேது தூக்கத்தையும் உடல் சோர்வையும் உங்கள் அமைதியும் கெடுத்தவர் இந்த புத்தாண்டில் அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ புத்தாண்டு பிறந்ததிலிருந்து உங்களுக்கு கேது பகவான் சப்போர்ட் பண்ணுறார். அடுத்து 6ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் உங்களுக்கு இப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறார். பொதுவாக இந்த சுப வீடான குரு வீட்லேயும் சுப வீடான புதன் வீட்லேயும் ராகு கேதுகள் சம்மந்தப்படுறது. இந்த கேது பகவானுக்கு இடம் கொடுத்த கிரகமான புதன் உங்கள் ராசியில் இருக்கிறது. லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இதெல்லாம் பார்க்குற நிலையில் உங்களுக்கு சப்போர்ட்டை செய்யும். என்ன சப்போர்ட்டை செய்யும்? நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டாலும் அதுக்கு உண்டான நிலையை நான் கொடுத்துட்றேன். இந்த ஒரு வருடம் உங்கள் உழைப்பை பயன்படுத்தி கொஞ்சம் சிரமப்பட்டுக்கு மகனே அப்படிங்கிறது இயற்கை. அப்போ இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் நிதானமான நிலையை எடுத்துக்கணும். இதில் விசாகம் அனுசம் கேட்டை. இப்போ விசாக நஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பை செய்யுதா புத்தாண்டு? எனக்கு தெரிய விசாக நஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பை கம்மியாக தான் செய்யுது. பத்தாது, பற்றாக்குறையில் ஓடும், ஜமாளிச்சுக்கலாம். காரணம் இந்த அதிபதி விருச்சிக வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால. அடுத்து விசாகத்துக்கு அடுத்து அனுசனஸ்தத்தில் பிறந்தவங்க. இந்த அனுசனஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நட்சத்திர அதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார்.
இந்த நட்சத்திர அதிபதிக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்துங்க லாபத்தில் இருக்கிறாங்க. அப்போ அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்துங்க நிறைய பொருளை செலவு பண்ணி ஒரு நிலையை அடையக்கூடிய நிலையை வந்து கொடுக்கும். இப்போ இவ்வளோ போன விட 2023 வந்து நான் வந்து இந்த மாதம் செலவு எனக்கு வந்துங்க ஒரு 10-20,000 தான் ஆச்சு. இந்த 2024 தொடர்ந்து அதிகமான செலவுகள் வருதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த செலவுகளுக்கு உண்டான வரவுகளும் வந்துடும். மிச்சமாகிறது கஷ்டமே தவிர செலவுகளுக்கு உண்டான வரவெல்லாம் கடவுள் கொடுத்துருவார். காரணம் வந்து லக்னாதிபதி ராசியாதிபதி ஆகிய செவ்வாய் பகவானை வந்து குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறனால உங்களுக்கு செலவை கொடுத்துருவோம். செலவு இருந்தால் தான் கொடுப்போம். செலவு இல்லைன்னா சும்மா இருக்கிறனா இருந்துக்குங்க. செலவுக்கு என்ன உங்களுக்கு பொருள் தேவையோ அதை கொடுத்துரும். இது வந்து அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, விருச்சிக ராசி அனுசத்தில் பிறந்த 4 பாதத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் வந்துங்க எவ்வளவு செலவு இருக்குதோ அந்த செலவுக்குண்டான பொருள் வந்து இந்த 2024 கொடுத்துரும். அதனால் காசு பணங்கள் ரொம்ப இறுக்கி பிடிக்காமல் பிள்ளைகளுக்கு மனைவிக்கு உங்கள் தேவையை வந்து செலவு பண்ணி இந்த ஆண்டை வந்து சந்தோஷமாக கொண்டாடிடணும். விருச்சிகத்தில் பிறந்த அனுச நட்சத்திரக்காரர்கள். விசாக அனுசம் கேட்டை. இப்போ இந்த கேட்டையில் பிறந்த நட்சத்திர அதிபதி யாருன்னா புதன். இந்த ஆண்டு அவர் வக்கரமாகி லக்னத்திலே இருக்கிறார். அப்போ இந்த கேட்டையில் பிறந்தவங்க வந்துங்க ஒரு முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த கடனை கட்டிடலாமா, அடுத்த வருஷம் கட்டலாமா, இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற நிலையில் எப்பவுமே குழப்பத்தில் ஒரு தெளிவு பிறக்காது. அதனால் இந்த போய் ஒரு கூட்டத்தில் தலைமை ஏற்றுக்கிறதும் ஒரு காரியத்தில் முன்னின்று செய்கிறதும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதும் உங்களுக்கு தேவையானது பூரா நானே செஞ்சிட்றேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கறது அவசியம் வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து நான் பார்த்துக்கிறேன், அவர் இல்லைன்னா நான் இதை பண்ணிக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சில ஒரு சில நிலையில் நம்ம ஏற்றுக்கிறோமில்ல, அதெல்லாம் வந்து விருச்சிகத்தில் பிறந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு ஆண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து ஸ்கின் பிரச்சனை, உடல் ரீதியாக இந்த சலதோஷம், தோல் சம்மந்தமான பிரச்சனை, தூசி கண்ட பக்கம் போனீங்கன்னா அது கொஞ்சம் சேராமல் போயிடும். விருச்சிகத்தில் பிறந்த இந்த மாசி மாதம் 20ஆம் தேதி வரலும் கூட நம்ம படுக்கிற இடம், போயிட்டு வர இடம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும். சளி பிடிக்கும், வேற ஒன்றும் ஆபத்தில் ஒன்றும் இல்லை, என்னடா இப்படி சொல்லணும்னு நினைக்க வேண்டாம். சளி பிடிக்கும், உடம்பு முடியாமல் போகும், அசரிக்கையாக இருக்கும், தோல் சம்மந்தமான பிரச்சனை வரும், ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு வயிற்றுக்கு இதுக்கு எடுத்துக்குவீங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்க வேண்டிய காலங்கள் வந்து இந்த 2024. உணவு விஷயத்துலேயும் உடல் விஷயத்துலேயும் கவனம் வேணும். இது வந்து விருச்சிகத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. ஆக மற்றபடி விருச்சிக ராசிக்கு வந்துங்க பெரிய சிறப்பை என்னால் சொல்ல முடியல. ஆபத்து வராதுன்னு திட்டவட்டமாக சொல்லலாம். காரணம் 11ல் கேது, 5ல் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆபத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் பொழுது போகிறது கொஞ்சம் மந்தமாக இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி எந்த விதமான குறை இல்லை என்று கூறி விருச்சிகத்தில் பிறந்த விசாக அனுசம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் புத்தாண்டு பலனை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், தயவு.